நவம்பர் 8 என்பது இந்தியாவினுடைய சமூக வாழ்விற்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் ஒரு பேரிடியாக திகழ்ந்த நாள். 2016 நவம்பர் 8 அன்றுதான் மோடி அரசாங்கம் 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு செல்லாது என்று சொல்லி பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை மேற்கொண்டு இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை சீரழித்தார்கள். அந்த நிகழ்வு நடந்தவுடன் பேரறிஞர் மன்மோகன் சிங் அவர்கள் சொன்னார்கள், இது ஒரு சட்டபூர்வமான கொள்ளை, மோடி அரசாங்கம் நாட்டை கொள்ளையடிக்கிறார்கள், இதனால் இந்தியாவினுடைய ஜிடிபி மொத்த வருவாய் 1.5% குறையும். 1.5% என்பது 2.2 லட்சம் கோடி ரூபாய்க்கு சமம் என்று சொன்னார்கள். ஆனால் அவருடைய கணக்கீட்டையும் மீறி மிக அதிகமாக இந்தியாவினுடைய ஜிடிபி வீழ்ச்சியடைந்து இன்றைக்கு உலக நாடுகள், உலக வங்கி உட்பட அனைவரும் இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை பற்றி எச்சரிக்கை செய்கிற அளவிற்கு இந்த தேசத்தை மோடி அரசாங்கம் சீரழித்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய தலையாய கடமை இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை பாதுகாக்க வேண்டும், உலக நாடுகளில் வளரும் நாடுகளில் சிறப்பாக இந்தியா இருக்க வேண்டும் என்பதற்காக ஜவஹர்லால் நேரு காலத்திலிருந்து தொடங்கி பேரறிஞர் மன்மோகன் சிங் காலம் வரை மிக சிறப்பான பொருளாதார வளர்ச்சியை, உணவு உற்பத்தியில் தன்னிறைவை இந்தியா கொண்டு வந்தது. ஆனால் மோடியினுடைய செயலால் இன்றைக்கு இந்தியாவினுடைய பொருளாதாரம் வீழ்ந்திருக்கிறது. எங்களுடைய தலைவர் சிதம்பரம் அவர்கள் நிதியமைச்சராக இருந்த காலங்களில் இந்தியாவினுடைய ஜிடிபி ஒவ்வொரு ஆண்டும் அளவிடற்கரிய வளர்ச்சியை அடைந்தது என்பதை யாரும் மறுக்க முடியாது. 9.2% அளவிற்கு அவருடைய காலத்தில் இந்தியாவினுடைய ஜிடிபி வளர்ச்சி அடைந்தது. அந்த சிதம்பரம் தான் அதன் பிறகு மோடி அரசாங்கத்தால் கைது செய்யப்பட்டார். அந்த அளவிற்கு தவறான ஒரு மோசமான அரசியல் சூழலை மோடி அரசாங்கம் ஏற்படுத்தி இருந்தது. மோடி அரசாங்கத்தினுடைய மாபெரும் பாதகமான செயல் என்னவென்றால், இந்தியாவில் புழக்கத்தில் இருந்த 86% பண நோட்டுகளை செல்லாமல் ஆக்கினார்கள். 15.4 லட்சம் கோடி ரூபாய் பணமதிப்பிழப்பு நீக்கம் செய்யப்பட்டது. அதற்கு அவர்கள் சொன்ன காரணம், இதன் மூலம் கருப்பு பணம் ஒழியும், இதன் மூலமாக வருமானத்திற்கு அதிகமாக பணம் வைத்திருக்கிறவர்கள் பிடிபடுவார்கள், ஏராளமான கருப்பு பணம் திரும்ப கிடைக்கும், ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் 6 மாத காலத்திற்குள் அவர்களுடைய வங்கி கணக்கில் 15 லட்சம் கொண்டு அவருடைய வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என்றெல்லாம் அவர்கள் பொய்யான புனையான கற்பனைகளை மக்கள் மத்தியில் வெளியிட்டார்கள். செல்லாத நோட்டுகள் 15.4 லட்சம் கோடி என்று சொன்னால், அதன் பிறகு இவர்களுடைய கைக்கு வந்த தொகை 15.31 லட்சம் கோடி திரும்ப வந்துவிட்டது. வராத தொகை 13,000 கோடி தான், வெறும் 13,000 கோடி. இந்த 15 புதிய நோட்டுகள் 2000 நோட்டுகளை அச்சடிப்பதற்காக இவர்கள் செலவு செய்தது 12,86,000 கோடி, 12,86,000 கோடி. 13,000 கோடி வரவில்லை. புதிய நோட்டுகள் அச்சடிப்பதற்கான செலவு 12,75,000 கோடி, ஒரு குறைந்தபட்சம், அல்லது 13,000 கோடி சரியாக போய்விட்டது. அவ்வளவுதான் நடந்தது. இதில் வெற்றி எங்கே இருக்கிறது? இந்தியாவினுடைய பொருளாதாரத்தில் பணமதிப்பிழப்பு நீக்கம் என்பது நூற்றுக்கணக்கான ஏழை மக்களை பாதித்தது. கருப்பு பணத்தை திரும்ப பெற முடியவில்லை. நம்முடைய வீடுகளில் பெண்கள் வைத்திருந்த சுருக்கு பையில் இருந்த பணம்தான் திருடு போயிற்றே ஒழிய ஏழை எளியவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்தார்கள். எனவேதான் பேரறிஞர் மன்மோகன் சிங் அவர்களும் காங்கிரஸ் கட்சியும் இந்த நடவடிக்கை மிகவும் தவறான நடவடிக்கை, வளர்ந்து வருகிற இந்தியாவை இது பாழ்படுத்தி விடும் என்று சொன்னார்கள். கருப்பு பணத்தை ஒழிக்கிறோம் என்று சொன்னார்களே, சென்னையில் நாம் வேறு மாநிலங்களுக்கு கூட செல்ல வேண்டாம், சென்னையில் சேகர் ரெட்டியினுடைய வீட்டில் ஓராண்டு காலம் கழித்து புதிய 2000 ரூபாய் நோட்டுகள் எத்தனை கோடிக்கு பிடிக்கப்பட்டது? அந்த புதிய நோட்டுகள் அவருக்கு எப்படி வந்தது? நமக்கு 2000 ரூபாய் நோட்டு கிடைக்கல, பட் அவருக்கு 2000 ரூபாய் நோட்டுகள், அவ்வளவு புதிய நோட்டுகள் எங்கிருந்து வந்தன? எந்த வங்கி அவருக்கு அதை கொடுத்தது? அல்லது நேரடியாக ரிசர்வ் வங்கியிலிருந்தே பெற்றுவிட்டாரா? அல்லது நேரடியாக நாசிக்கில் அச்சடித்த இடத்திலிருந்தே அவருக்கு அந்த பணம் வந்ததா?
ஏன் இந்தியாவினுடைய திறமை வாய்ந்த புலனாய்வுத்துறை அதை கண்டுபிடிக்க முடியவில்லை? இந்தியாவினுடைய ரிசர்வ் வங்கி அவருக்கு எந்த வங்கியிலிருந்து அவ்வளவு தொகை வந்தது என்பது எங்களுக்கு தெரியவில்லை, கண்டுபிடிக்க முடியவில்லை என்று சொல்லுகிறார்கள். அதுதான் மோடி அரசாங்கத்தினுடைய கருப்பு பண ஒழிப்பினுடைய மாபெரும் சாதனை. அவ்வளவுதான் அவர்களுடைய செயல்திறன். அது மட்டுமல்ல, அவர் மிகவும் திறமையாக கருப்பு பணத்தை வங்கியில் இருந்த 2000 ரூபாய் நோட்டுகளை பெற்று வந்தார் என்று பாராட்டி அவருக்கு திருப்பதி தேவஸ்தானத்தில் ஒரு அறங்காவலர் பதவியும் கொடுத்திருக்கிறார்கள். குற்றவாளிகளுக்கு எவ்வளவு பெரிய சிறப்பு கிடைக்கிறது பாருங்கள். எனவே தான் இந்த தினம் இந்தியாவினுடைய கருப்பு தினம் என்று நாங்கள் கருதுகிறோம். காங்கிரஸ் கட்சி இந்தியாவினுடைய வளர்ச்சிக்காக கடுமையாக போராடியது. நாம் சுதந்திரம் அடைந்த பொழுது அரிசியும் கோதுமையும் பற்றாக்குறையில் இருந்தன, சர்க்கரை உற்பத்தி பற்றாக்குறையில் இருந்தது, இரும்பு உற்பத்தி பற்றாக்குறையில் இருந்தது, சிமெண்ட் உற்பத்தி பற்றாக்குறையில் இருந்தது. இவைகளெல்லாம் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டன. அமெரிக்காவினுடைய PL 480 என்கின்ற திட்டத்தின் கீழ்தான் இந்தியாவிற்கு கோதுமையும் அரிசியும் வந்தது. அமெரிக்கர்கள் இந்தியாவை கேலி செய்தார்கள். ஏனென்றால் அப்பொழுது இந்திரா காந்தி அணுகுண்டு வெடிப்பதற்கான முயற்சி செய்தார். அமெரிக்காவினுடைய நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை எழுதியது, உண்பதற்கு உணவில்லை, ஆனால் இந்தியர்கள் நாட்டாண்மை செய்ய விரும்புகிறார்கள், அணுகுண்டு வெடிக்க விரும்புகிறார்கள் என்று கேலி செய்தார். உடனடியாக இந்திரா காந்தி வேளாண் துறை அமைச்சர் CS அவர்களை அழைத்து இந்தியாவில் பசுமை புரட்சியை உருவாக்க சொல்லி உணவு தானியங்கள் தன்னிறைவு பெற்று இன்றைக்கு நம்முடைய உணவு கிடங்குகளில் கோதுமையும் அரிசியும் அம்பாரமாய் குவிந்து கிடப்பது மட்டுமல்ல, ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் ஆசிய நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்கிற அளவிற்கு நம்முடைய விவசாய கொள்கை பெருமை அடைந்தது. எனவே இந்த சாதனைகளுக்கெல்லாம் காரணம் காங்கிரஸ் கட்சி. ஆனால் இன்றைக்கு இவைகளெல்லாம் மோடி அரசாங்கத்தால் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றன. தவறான கொள்கை, தனிமனித முடிவுகள், கூட்டான முடிவுகள் கிடையாது. அமைச்சரவை என்பது பெயருக்கு, அமைச்சர்களுக்கு போதிய சுதந்திரம் இல்லை. எனவே இதனுடைய விளைவாக ஒவ்வொரு துறையிலும் மோடியினுடைய அரசாங்கம் வீழ்ந்து வருகிறது. எனவே தான் இந்த தினத்தை ஒரு கருப்பு தினமாக அனுசரிக்க வேண்டும் என்று அகில இந்திய காங்கிரஸ் கட்சி வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. ஊடகங்களுக்கு இந்த செய்திகளை சொல்லுகிறோம். அது மட்டுமல்ல, அதே தினத்தில் பண மதிப்பிழப்பு நீக்க நடவடிக்கை மேற்கொண்ட 2 தினங்களில் சூரத்தில் ஒரு நகை வியாபாரி 93 கோடி ரூபாய்க்கு ஒரே இரவில் நகைகளை விற்றார். மறுநாள் 101 கோடி ரூபாயை அவர் வங்கிகளில் முதலீடு செய்தார். அவர் மீது வழக்கு தொடர்ந்தார்கள். ஆனால் அந்த வழக்கு என்னவாயிற்று என்றே தெரியவில்லை. இது ஒரு கருப்பு பண ஒழிப்பு நடவடிக்கை. இந்த நடவடிக்கை எப்படி சரியாக இருக்க முடியும்? எனவேதான் காங்கிரஸ் கட்சி இந்த நடவடிக்கைகளை கடுமையாக எதிர்க்கிறது. இது தவறான ஒரு அணுகுமுறை. பாரதிய ஜனதா இந்தியாவினுடைய சமூக பிரச்சனைகளில் மட்டும் குளறுபடி செய்யவில்லை, இந்தியாவினுடைய பொருளாதார பிரச்சனையிலும் குளறுபடி செய்திருக்கிறது. புதிய வேளாண் சட்டங்கள் மூலமாக இந்தியாவினுடைய விவசாயத்தையும் சீரழிக்க இருக்கிறார்கள். ஒரு சுதந்திரமான விவசாய சந்தை நம்மிடம் இருந்தது. சிறு சிறு வியாபாரிகள் அந்த விவசாய சந்தையில் வியாபாரம் செய்து வந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அதை ஒப்பந்த அடிப்படை என்று சொல்லி பெரிய கார்ப்பரேட்டுகளிடம் அவர்கள் அந்த வியாபாரத்தை அடகு வைக்க முயற்சிக்கிறார்கள். எனவேதான் பஞ்சாபிலும் ஹரியானாவிலும் விவசாயிகளுடைய மாபெரும் எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது. தமிழகத்திலும் காங்கிரஸ் கட்சி அதற்கான முன்முயற்சியை எடுத்து திருவண்ணாமலை, தேனி போன்ற மாவட்டங்களில் எங்களுடைய பேரணிகளை நாங்கள் நடத்தியிருக்கிறோம். வருகிற 22ஆம் தேதி கோயம்புத்தூரிலும் விவசாயிகள் சங்கமம் நடைபெற இருக்கிறது. அன்றைக்கு ஏர் கலப்பை பேரணியையும் நாங்கள் நடத்த இருக்கிறோம். வளர்ச்சி பாதையை நோக்கி நாங்கள் செல்கிறோம். மக்கள் வளர வேண்டும், சமூகம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் முயற்சிக்கிறோம். அதற்காக காங்கிரஸ் கட்சி ஆக்கப்பூர்வமான பணிகளில் ஈடுபட்டு வருகிறது. இப்போ நாங்கள் தான் நேற்றே தெளிவாக சொல்லிட்டோம்மா. திரும்ப திரும்ப தெளிவாக சொன்னாலே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கீங்களே.
எங்களுடைய கூட்டணி ஒரு அறிவுபூர்வமான கூட்டணி, கொள்கை ரீதியான கூட்டணி, சுதந்திரமாக கருத்துக்களை சொல்லக்கூடிய கூட்டணி. நாங்கள் கூட்டணி தானே ஒழிய ஒரே அரசியல் கட்சி அல்ல. திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது என்றால் அது சமூக சீர்திருத்தத்தின் மீது நம்பிக்கையுடைய ஏறக்குறைய 3/4 நூற்றாண்டுகளாக இங்கே அரசியல் செய்து வருகிற ஒரு இயக்கம். பொது உடைமை கட்சிகள் இருக்கின்றன என்றால் 1 நூற்றாண்டுக்கு மேலாக இங்கே அவர்கள் அரசியல் செய்து வருகிறார்கள். அவர்களுக்கென்று பல கொள்கைகள் இருக்கின்றன. உதாரணமாக தாராளமயமாக்கத்தை காங்கிரஸ் ஆதரிக்கிறது, இடதுசாரிகள் அதை ஆதரிப்பதில்லை. ஆனால் நாங்களும் அவர்களும் ஒரே கூட்டணியில் இருக்கிறோம். தலித் கட்சிகள் இருக்கின்றன, விடுதலை சிறுத்தைகள் இருக்கின்றன, அவர்களுடைய கொள்கை வேறு. ஆனால் நாங்களெல்லாம் எப்படி ஒரு கூட்டணி வைத்திருக்கிறோம் என்றால் மத சார்பின்மை என்கின்ற ஒரு நேர்கோட்டில் நாங்கள் ஒரே கருத்துடையவர்களாக இருக்கிறோம். அதனால் ஒவ்வொரு விஷயத்திலும் கூட்டணி கட்சிகள் ஒரே கருத்து உடையதாக இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. அப்படி இருந்தால் அது கூட்டணியாக இருக்காது, ஒரு அடிமை அணியாகத்தான் இருக்கும். அவரவர்களுக்கு சொந்த கருத்து இருக்கிறது, அதை அவர்கள் தாராளமாக சொல்லலாம். எங்களுடைய கூட்டணி கட்சிகள் அதை ஏற்றுக்கொள்கின்றன. அவர்கள் கருத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள், நம்முடைய கருத்தை நாம் சொல்லுகிறோம் என்று எங்களுடைய கூட்டணியினுடைய ஒவ்வொரு தலைவரும் கருதுகிறார்கள். தப்பில்லை. நேற்று நான் அதிமுகவினுடைய ஐடிவிக்குடைய ஒரு செய்தியை படித்தேன். கொள்கை இல்லாத கூட்டணி, திமுக காங்கிரஸ் கூட்டணி நாசகார கூட்டணி என்று அவர்கள் அதிலே குறிப்பிட்டிருந்தார்கள். எனக்கு அதை படிப்பதற்கு சிரிப்பாக இருந்தது. எவ்வளவு சுதந்திரமாக எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் சொல்லுகிறோம். எங்களுடைய கருத்து வேறு, பொது உடைமை கட்சியினுடைய கருத்து வேறு, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கருத்து வேறு, வைகோ அவர்களுடைய கருத்து வேறு, சிறுத்தைகளுடைய கருத்து வேறு. அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு விஷயத்தில் நாங்கள் வேறுபடலாம், இன்னொரு விஷயத்தில் நாங்கள் ஒன்றுபடுகிறோம். ஆனால் எங்களுக்குள் ஆண்டான் அடிமை, அடிமைத்தனம், வாய்பொத்தி கைகட்டி கூணி குறுகி குற்றேவல் புரிகிறது செயல் என்பது எங்களுக்கு கிடையாது. ஆனால் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி எப்படி? அதிமுகவில் இபிஎஸ் முதலமைச்சராக இருப்பார் என்று ஒரு தீர்மானம் போடுகிறார்கள். உடனே உங்களுக்கு பாரதிய ஜனதாவில் வானதி என்ன சொல்கிறாங்க? தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் யார் என்பதை தேசிய கூட்டணி தான் முடிவு செய்ய வேண்டிய ஒழிய அதிமுக முடிவு செய்யக்கூடாது என்று சொல்லுகிறார். அதிமுகவில் யார் முதலமைச்சராக வரணுங்கிறத டெல்லி தான் முடிவு செய்யணும், மோடி தான் முடிவு செய்யணும்னு இன்னொரு கட்சியினுடைய தலைவர் சொல்லுகிறார். எனவே எங்கள் கூட்டணிக்கும் அந்த கூட்டணிக்கும் இருக்கிற வித்தியாசம் புரியும். அதற்கு அதிமுகவிலிருந்து ரியாக்ஷன் இல்லையே, அவங்க ஒன்றும் அதற்கு பதில் சொல்ல முடியலையே, பயப்படுறாங்களே. எனவே எங்களுடைய டெமோக்ராட்டிக் கூட்டணி, நாங்கள் ஜனநாயக ரீதியானவர்கள். எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் சுதந்திரமாக சொல்லுகிறோம், தப்பு இல்லை. அதில் தமிழக அரசு ஒரு விசித்திரமான ஜந்து. அவர்களுக்கு எந்த விதமான உருவம் கொடுப்பது என்றே நம்மால் சொல்ல முடியாது. ஐசிஎம்ஆர்லையும் WHO என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கொரோனா வைரஸ் காலையில் ஒரு மாதிரி இருக்கும், மதியம் ஒரு மாதிரி இருக்கும், இரவு ஒரு மாதிரி இருக்குங்கிறாங்க. ஏன்னா அந்த வைரஸுடைய உருவத்தை கண்டுபிடிக்க முடியல. அதே மாதிரி தான் அதிமுக. ஒரு பக்கம் அவர்கள் வீராவேசமாக பேசுவாங்க, இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதாவை கண்டா தொடநடுங்கி அப்படியே அமர்ந்துடுவாங்க, கூணி குறுகி நிற்பாங்க. நான் என்ன சொல்ல வரேன், ஒரு மாநில அரசாங்கம் ஒரு வேல் யாத்திரையை நடத்தக்கூடாது என்று சொன்ன பிறகு ஒருவர் நடத்துகிறார் என்று சொன்னால் அது எப்படி சரியாக இருக்கும்? அப்படின்னா இந்த நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு என்ன, இவர்களுடைய அரசாங்கத்தினுடைய செயல் திட்டம் என்ன, அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள் என்ன? அரசாங்க அதிகாரிகளையும் சட்டத்திட்டங்களையும் தன்னுடைய கைக்குள் வைத்திருக்கிறார்களா? நான் சொல்கிற மாதிரி சொல்கிறேன், நீ செய்கிற மாதிரி செய்யுங்கிறாங்க. அதுதான் உண்மை நிலை. நான் என்ன சொல்ல வரேன்னா, இவர்கள் வேல் யாத்திரை அல்ல, வாழ் யாத்திரை செய்தால் கூட தமிழகத்தில் அதனால் எந்த மாற்றமும் வந்துடாது. ஏனென்று சொன்னால்
காங்கிரஸ் கட்சி ஆன்மீகத்தின் மீது அளவிடற்கரிய நம்பிக்கையுடைய ஒரு அரசியல் இயக்கம், சமூக இயக்கம். எங்களுக்கு கடவுள் மறுப்போ மத மறுப்போ கிடையாது. ஆனால் மத வெறுப்பு என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆன்மீகம் என்பது இறை நம்பிக்கையுடையது. ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட கடவுளுக்காக, ஒரு குறிப்பிட்ட மதத்துக்காக தன்னுடைய சிந்தனையை மாற்றிக்கொள்ளாது. அதுதான் ஆன்மீகத்திற்கும் மதத்திற்கும் உள்ள வித்தியாசம். மகாத்மா காந்தி ஆன்மீகத்தை கற்பித்தார், ஆர்எஸ்எஸ் மதவெறியை ஊட்டினார்கள். நீங்கள் தமிழ்நாட்டில் கூட அதுக்கு நல்ல உதாரணத்தை எடுத்துக்கலாம். கிருபானந்த வாரியார் கையில் முருகப்பெருமான் இருக்கிற வரைக்கும் இந்த நாடு நல்லா இருந்தது. கிருபானந்த வாரியார் முருகப்பெருமானை துவக்கி தோல்லையும் தலையிலையும் வச்சுக்கிட்டு நாடு பூரா சுற்றி வந்தார். மக்கள் முருகர் மேலே நம்பிக்கை வச்சுருந்தாங்க. பாரதிய ஜனதா முருகரை விட்டுட்டாங்க, அவர் கையில் இருக்கிற வேலை எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா இவர்களுக்கு வன்முறையின் மீது நம்பிக்கை. நீங்கள் கூகுள் இதில் ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியில் போய் பார்த்தீங்கன்னா வேலுக்கு அவன் என்ன விளக்கம் சொல்கிறான்னா, ஒரு வன்முறை ஆயுதம், எதிரிகளை வீழ்த்துகிற, எதிரிகளை சாகடிக்கிற ஒரு ஆயுதம், மற்றவர்களை போருக்கு கூவி அழைக்கிற ஒரு ஆயுதம் சொல்லிருக்கிறான். நீங்கள் முருகரை தூக்கிட்டு ஊர்வலம் இல்லாமல் எதுக்கு வேலை தூக்கிட்டு ஊர்வலம் விடுறீங்க? இவர்களுடைய நோக்கம் என்னவென்றால், இன்றைக்கு இருக்கிற உண்மையான பிரச்சனைகளை திசை திருப்ப வேண்டும் என்பதுதான். வேலையில்லா திண்டாட்டம் தலைதெறிக்க இருக்கிறது. விவசாயிகளுடைய பிரச்சனை சரி செய்யப்படவில்லை. விவசாயிகளுக்கு இரட்டிப்பு வருமானம் வருவதற்கான எந்த வாய்ப்பையும் மோடி அரசாங்கம் தரல. உங்களுக்கு கல்விக்கூடங்கள் மூடி கிடக்கின்றன. மாணவர்களுக்கு ஓராண்டு கல்வி பாழ்பட்டு போய்விட்டது. நீட் தேர்வால் மாணவர்கள் மருத்துவக் கல்லூரிகளில் சேர்வது என்பது இயலாத காரியமாக போய்விட்டது. நீட் தேர்வின் மூலமாக அரசு பள்ளி மாணவர்கள் 4 பேர் தான் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்திருக்கிறார்கள். எனவே இதை போன்ற சமூக பிரச்சனைகள் இருக்கிற பொழுது அதை மூடி மறைப்பதற்காக பாரதிய ஜனதா மதத்தை, ஜாதியை, வேலை கையில் எடுத்துக்கொண்டு அலைகிறார்கள். மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் நாங்கள் நடத்த போகிற ஏர் கலப்பை ஊர்வலம் என்பது வளர்ச்சியை சுட்டி காட்டக்கூடியது. இந்த நாட்டில் வளர்ச்சி வேணும். இந்த நாட்டில் மக்கள் ஒற்றுமையாக இருக்கணும். இந்த நாட்டில் எல்லா மதமும் கூடி வாழ வேண்டும். எல்லா இனங்களும் இருக்கணும். இந்த கலாச்சாரம் 5000 ஆண்டு கால இந்திய கலாச்சாரம் என்பது ஒற்றை கலாச்சாரம் அல்ல. வரலாற்றை நல்லா நீங்கள் படித்து பாருங்கள். காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரை இருந்த கலாச்சாரம் ஒற்றை கலாச்சாரம் அல்ல, பல்வேறு கலாச்சாரங்கள். அவைகளை வச்சுக்கிட்டு தான் இந்த தேசத்தை நம்ம ஆண்டிருக்கிறோம். அதை வச்சுக்கிட்டு தான் அசோகர் இந்த நாட்டை ஆண்டார். அதை வச்சுக்கிட்டு தான் சோழர்கள் இந்த நாட்டை ஆண்டார்கள். எனவே ஒற்றை கலாச்சாரம் கொண்டு வர முடியாது. என்னுடைய இறை வழிபாடு வேறு, ஜெயக்குமார் இறை வழிபாடு வேறு. நாங்கள் 2 பேரும் இந்துக்கள், 2 பேரும் தமிழர்கள். நான் சாமி கும்பிட்ற மாதிரி அவர் கும்பிட மாட்டார். அவர் வேற மாதிரி கும்பிடுவார். பக்கத்தில் கோபண்டா வேற மாதிரி கும்பிடுவார். பொன்கிருஷ்ணமூர்த்தி வேற மாதிரி கும்பிடுவார். இந்த வரிசையிலேயே இவ்வளவு இறை வழிபாட்டில் வித்தியாசங்கள் இருக்கிற பொழுது ஒற்றை கலாச்சாரம் எப்படி வரும்? எனவே இந்த நாட்டை சூறையாட பார்க்கிறார்கள். நீங்கள் என்னுடைய அறிக்கையை நீங்கள் சரியாக படிக்கல, எங்கள் தலைவர்கள் சொன்னதையும் நீங்கள் சரியாக புரிஞ்சிக்கல. நீங்கள் என்னுடைய அறிக்கையில் பல முறை நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். குற்றம் சாட்டப்பட்டவர்களை நீதிமன்றம் விடுதலை செய்வதில் எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ராஜீவ் கொலை விஷயத்திலோ அல்லது மற்ற அரசியல் தலைவர்கள், தனி மனிதர்கள் கொலை விஷயத்திலோ தமிழக காங்கிரஸும் சரி, அகில இந்திய காங்கிரஸும் சரி, ஒரு பொழுதும் தன்னை ஒரு நபராக பதிவு செய்து கொண்டு நீதிமன்றத்தில் போய் இவங்களுக்கெல்லாம் தூக்கு தண்டனை கொடுங்கன்னு வாதாடினது கிடையாது. ராஜீவ் கொலை குற்றவாளிகளிலேயே ஒரு 19 பேரை விடுதலை செய்த பொழுது காங்கிரஸ் கட்சி அதை எதுக்கல. ஏன் விடுதலை செஞ்சீங்கன்னு கேட்கல. இல்லை அவங்கள மீண்டும் சிறைக்கு கொண்டுக்கிட்டு போங்க, அவங்களுக்கு தண்டனை கொடுங்கன்னு நாங்கள் நீதிமன்றம் போகலை. ஏன்னா நீதிமன்றத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருந்தது. சரி, விசாரித்தாங்க, அந்த 19 பேர் குற்றமற்றவர்கள் விடுதலை செஞ்சுட்டாங்க, சரின்னு நாங்கள் ஒத்துக்கிட்டோம். இப்போயும் நாங்கள் சொல்கிறது அதுதான். விடுதலை செய்வதில் எங்களுக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் நீதிமன்றம் செய்யணும். அரசியல் கட்சிகள் அதை சொல்லக்கூடாது. நீங்கள் அரசியல் கட்சிகள் அதை சொல்வதாக இருந்தால் நான் சொல்கிறேன். இப்போ தூத்துக்குடியில் ஜெயராஜை அடித்து கொண்டாங்க. அடித்து கொண்டவங்க யார்?
காவல்துறையினர். அந்த காவல்துறையார் தமிழர்கள். எதற்கு விசாரணை? ஒரு தமிழனை இன்னொரு தமிழன் கொண்டுட்டா விசாரணை வேண்டாம விட்டுருங்க. நான் அப்படிதான் சொல்றேன். நீதிமன்றம் இந்த 7 பேரும் குற்றமற்றவர்கள் என்று விசாரித்து விடுதலை செய்தால் அவர்களை முதலில் போய் நான் வரவேற்பேன். ஆனால் அரசியல் கட்சி சொல்லக்கூடாது, தனி குழுக்கள் சொல்லக்கூடாது. இந்த நாட்டில் கொலை குற்றம் சாட்டப்பட்டு எவ்வளவோ பேர் தமிழர்கள் சிறையில் வாடுறாங்க. தமிழ் உணர்வு தான் நமக்கு முக்கியம் என்றால் ஏன் அவர்களுக்காக நீங்கள் குரல் கொடுக்கவில்லை? நீங்கள் குறிப்பிட்ட கொலைகாரர்களுக்கு ஏன் குரல் கொடுக்கிறீர்கள்? அப்படின்னா உங்களுக்கு அவங்களுக்கு என்ன உறவு, என்ன நோக்கம் உங்களுக்கு? இன்னைக்கு நான் சொல்கிறேன், இப்படி வேணா சொல்லுங்க, கொலை குற்றம் சாட்டப்பட்ட அல்லது அது கூட வேண்டாம், 25 ஆண்டுகளுக்கு மேலாக 30 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் வாடுகிறவர்கள் எல்லோரையும் விடுதலை செய்யுங்கள்னு சொல்லுங்க. அது நாகரிகம், மனிதாபிமானம் உள்ளது. அது என்ன ஒரு குறிப்பிட்ட கொலைகாரனுக்கு மட்டும் என்ன ஸ்டார் அந்தஸ்தா? அழகாக கொலை செஞ்சான்னா, திட்டமிட்டு கொலை செஞ்சான்னா, விஞ்ஞான ரீதியாக கொலை செஞ்சான்னு அவனை நீங்கள் பாராட்டுறீங்களா? அதை தான் நாங்கள் மறுக்கிறோம். எங்களுடைய தலைமையோ நானோ இந்த 7 பேரை நீதிமன்றம் விடுதலை செய்வதை நாங்கள் தடுக்கவே இல்லை. நீதிமன்றத்தை நாங்கள் அப்பீலுக்கும் போக மாட்டோம். சார், அரசாங்கங்கள் தீர்மானம் போடுறதெல்லாம் சார் ஒவ்வொரு அது வெதர் பேர்ட்ஸும்பாங்க. சூழல் எப்படி இருக்கிறதோ அதற்கு தகுந்த மாதிரி நடக்கிறது என்பது சில அரசியல் கட்சிகளுடைய கணக்கு. நீங்கள் இறுதிக்கட்ட போர் நடந்த பொழுது சட்டமன்றத்தில் ஜெயலலிதா பேசினாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அசைக்க முடியாத தலைவர் ஜெயலலிதா பேசினாங்க. என்ன பேசினாங்க? ஒரு யுத்தம் என்று வந்தால், சண்டை என்று வந்தால் 10 பேர் இறக்கத்தான் செய்வார்கள். அது என்ன போர்க்களத்தில் ஒப்பாரின்னு கேட்டாங்க. யார் கேட்டது? இந்த அதிமுக. அந்த அதிமுகவினுடைய தலைவி கேட்டாங்க. அதற்கு என்ன உங்களுடைய பதில்? எனவே இவர்களுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட அம்சத்தில் நிலையான கொள்கை கிடையாது. அன்னைக்கு இருக்கிற சூழலுக்கு ஒன்று பேசுவாங்க, இன்றைக்கு இருக்கிற சூழலுக்கு ஒன்று பேசுவாங்க. நாங்கள் ஒரு நிலையான கொள்கையை வைத்திருக்கிறோம். இப்பயும் நாங்கள் சொல்கிறோம், இந்த அவையில் நீதிமன்றம் அவர்களை விடுதலை செய்தால் நானே சென்று அவர்களை வரவேற்பேன். அதை நீங்கள் தான் எழுதணும். எழுத மாட்டேங்கிறீங்களே, என்கிட்ட தான் கேட்குறீங்க. எழுதுகிறீங்க. நானும் அது எத்தனை முறையை சொல்லிட்டோமே. எழுதுங்க எழுதுங்க எழுதுங்க. ஒரே வார்த்தையில் சொல்லியாச்சு, நீதிமன்றம் தான் முடிவு செய்யும். எங்களுடைய கருத்து ஏங்க போடுறேன். நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்களா? எல்லாத்தையுமே கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லதாச்சு. நீதிமன்றம் முடிவு எடுக்கணும்னா அது உள்ளார எல்லாமே இருக்கு. இதை விட ஓப்பனாக என்ன சொல்ல முடியும்? என்னை விட இதில் ஓப்பனாக பேசினவங்களே கிடையாது. நீங்கள் வேணா இதை கொஞ்சம் அவுத்துருங்க. அவுத்துட்டீங்கன்னா சார், நான் தான் சொல்லிட்டேன் சார், நீதிமன்றம் முடிவு எடுத்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். முடிஞ்சுட்டது விஷயம். அடுத்த கேள்விக்கு வாங்க. எழுதுங்களேன். நீங்கள் எழுத தயாரா? நான் சொல்கிறேன் நீங்கள் எழுதுங்க. நாளைக்கு வரலன்னா உங்களை விட மாட்டேன். உங்கள் பத்திரிக்கையில் வரலன்னா நீங்கள் எழுதுறதா இருந்தால் நான் சொல்கிறேன். நான் சொல்லிட்டேன், நீங்கள் உங்கள் பத்திரிக்கையில் எழுதுங்க பாப்பா. நாளைக்கு வரலன்னா உங்களை விட மாட்டேன். அதான் சொல்லிட்டேன். நீதிமன்றம் தான் முடிவு எடுக்கணும், கவர்னர் முடிவு எடுக்க வேண்டியதா. நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் எழுதுங்களேன். நீங்கள் எழுதுங்க. அடுத்த விஷயம் வாங்க. எந்த முக்கிய வந்திருக்குன்னா எனக்கு தெரியும் நீங்கள் எப்படி போடுறீங்கன்னு. கற்பழிப்பு விஷயத்தை பெருசாக போடுறீங்க, இதை எங்கேயாவது கொண்டு போய் கடைசியில் போடுறீங்க. சரி விடுங்க, அந்த சப்ஜெக்ட் நம்ம வேற சப்ஜெக்ட்டுக்கு போகிறோம். வாங்க சொல்லுங்கள். முடிச்சுக்கலாமா? தேங்க்யூ சார், தேங்க்யூ.